வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் யுவர் டைம் गाइस. ஹாஸ்டேஜ் சீரிஸோட எபிசோட் 2 தாங்க பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எபிசோட் 1ஓட எண்டிங்கா நாம பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்கள் நம்ம ஹீரோயினுக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொன்னதோட முடிச்சிருப்போம். எபிசோட் 1 டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப நான் அதான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். எபிசோட் 2 உடைய ஓப்பனிங் சீன்ல இந்த திறமையான போலீஸ்காரன டாம் அவர்கள் இந்த கடத்தல்காரங்களை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருப்பாரு. இங்க நம்ம ஹீரோயின் வந்து பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அப்பதான் அவங்களுடைய பேர் நமக்கு தெரிய வரும். பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்களுடைய நேம் என்னன்னா துசானா. நம்ம ஹீரோயினுடைய பேர் வந்து டால்டன். இவங்க போன் பண்ணி எடுக்கிறதுனால சரி இது விட்ட வேலையா சொல்லி வேற ஒருத்தரோட வீட்டுக்குள்ள போவாங்க. யாருன்னு இங்கிலாந்து நாட்டுடைய மிலிட்டரி ஜெனரலோட வீட்டுக்கு போவாங்க. அங்க போய் நடந்ததை சொல்லுவாங்க. கணவர் இங்க போனாரு, அவரை இப்ப கடத்தி வச்சிருக்காங்க, பிரான்ஸ் நாட்டுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்பாங்க. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா பிரான்ஸ் நாட்டுக்குள்ள நம்ம வந்து மிலிட்டரி ஹெலிகாப்டர் அனுப்புறதுக்கு 48 மணி நேரம்னால அதுக்குள்ள உங்க கணவர் என்ன வேணா பண்ணலாம், கொடுத்துருக்க டயத்துக்குள்ள நம்மளால அதை பண்ண முடியாது. அப்படி நம்ம மிலிட்டரி ஹெலிகாப்டர் சீக்கிரமா அனுப்பணும். 2 நாட்டுக்குள்ளேயும் போர் பதற்றம் கண்டிப்பா நிலவ ஆரம்பிச்சிடும். இது வந்து வெளி உலகத்துக்கு தெரியாம முடிக்கணும்னா ஒரு ஆளை மட்டும்தான் முடியும். அவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க அப்படின்னு மிலிட்டரி ஜெனரல் சொல்லுவாரு. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஆல்ரெடி கேட்டு பார்த்துட்டு அவங்க கிட்ட, அவங்க வந்து இதெல்லாம் நடக்காது, முடியாது, வாய்ப்பே இல்லை, உங்க பிரச்சனை நீங்களே பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது துசானா எங்க இருப்பாங்கன்னா அவங்களுடைய மகனோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவரோட வீட்டுல ஏதாவது பக் இருக்கா இல்லையான்னு சொல்லி தன்னோட அசிஸ்டன்ட் மூலியமா உள்ள விட்டு செக் பண்ணுவாங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்லி கிளியர் ஆனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள போய் அந்த வீடியோ பத்தி தன்னோட மகன் கிட்ட சொல்லுவாங்க. அவரு மொபைலை கொடுங்க அப்படின்னு சொல்லி மொபைலை வாங்கி இந்த வீடியோவை யார் வந்து உங்களுக்கு அனுப்புறான்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்டு மூலியமா நான் செக் பண்ணி பார்க்குறேன். டார்க் வெப்ல இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு யாருன்னு சொல்லி உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். அந்த வீடியோவை முற்றிலுமா நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருவாரு. அப்புறம் அவங்க அங்கிருந்து கிளம்பி வந்துருவாங்க. இங்க ஜெனரல் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வெளியில வருவாங்க. வெளியில வந்து பிரசிடென்ட்டுக்கு மறுபடியும் கால் பண்ணுவாங்க. ஆனா அவங்க போன் எடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுடைய பிஏக்கு வாய்ஸ் மெயில் அனுப்பிடுவாங்க. ரொம்பவுமே முக்கியமான விஷயம், நான் வந்து உங்க பிரசிடென்ட்டுக்கு பார்த்தே ஆகணும், பேசி ஆகணும், அவங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெயில் அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்டு கிளம்புவாங்க. இவங்க இப்படி கிளம்பும் போது அங்க நம்ம மாம் அவர்களை அந்த கடத்தல்காரங்க பின்னாடி ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 2 வண்டி போய்கிட்டு இருக்கும்போது முன்னாடி போறவன் பின்னாடி பொறுமையா வர வெய், அதுக்குள்ள நான் முன்னாடி போய்க்கிறேன்னு சொல்லி முன்னாடி வந்து ஒரு டனலுக்குள்ள போவோம். டனலுக்குள்ள போய் டக்குன்னு நிற்பான். நின்று வண்டி விட்டு இறங்கி கண்ணு எடுத்துட்டு வந்து நிற்பான். எதுக்கு நிற்கிறானே தெரியாது. இப்போ பின்னாடி வர 2வது வண்டிக்காரர் என்ன பண்ணுவோம்னா டனலுக்குள்ள வந்து சைடு வாங்கிடுவான். பின்னாடி நம்ம வந்து டாம் அவர்களை கண்ணால ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவான். நல்ல வேலையா அவர் தப்பிச்சு அந்த சைடு போய் கொஞ்சம் அப்ப சுட்டுக்கிட்டே அந்த சைடு வரும். வந்தவே நம்ம டாம் அவர்களுடைய ஷோல்டர்ல சுட்டு அவனை தூக்கி வண்டியில போட்டுட்டு வண்டி எடுக்கலான்னு போகும்போது 2வது வண்டிக்காரன் வந்து என்ன கேட்பானா, ஏன்டா அவனை கொல்லல அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் மொழியில கேட்பான். அதை நம்ம ஹீரோவான அலெக்ஸ் அவர் கேட்டுருவாரு. இவங்க பிரிட்டிஷ்காரனுங்க தான், நம்ம ஆளுகளே நமக்கு துரோகம் பண்ண பாக்குறானுங்க அப்படின்னு சொல்லி அவரு பிடிச்சிருவாரு. அந்த முதல்ல வந்த வண்டிக்காரன் என்ன பண்ண, நீ ஏன்டா பிரிட்டிஷ் மொழியில பேசின, பிரான்ஸ் மொழியில தானே நீ பேசணும்னு சொல்லி கண்டபடி அவனை திட்டிட்டு வண்டி எடுத்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அடுத்த நாள் காலை டால்டன் அவர்கள் அவங்களுடைய அமைச்சரவை எல்லாம் கூடலான்னு சொல்லி பாருவாங்க. அப்ப அவங்களுடைய பிஏ வந்து டாம் அவர்களை காணோம். அவர் கடைசியா போன வண்டியோடைய சேட்டலைட் இமேஜ் மட்டும் தான் நாங்க பார்த்தோம். ஒண்ணு அவரு கடத்தப்பட்டிருக்கணும், இல்லாட்டி இறந்திருக்கணும் அப்படின்னு அவரு சொல்லி, இப்ப என்ன பண்றது, வேற வழி எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லி டால்டன் அவங்க கேட்பாங்க. கடத்தல்காரங்க 1 மணி வரைக்கும் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களே திருப்பி கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம பொறுமையா வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க அமைச்சர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே உங்க கணவர் கடத்தப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிடுங்க. ஏன்னா நீங்க சொல்றதுக்கு முன்னாடி வேற யாராவது சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நாட்டுல பெரிய பிரச்சனை வந்துடும், உங்க பதவிக்கே கூட ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்க வந்து அதை போய் சொல்லிருங்க அப்படின்னு பிஏ அவர்கள் டால்டன் அவர்கள்ட்ட சொல்லுவாங்க. ஆனா டால்டன் அவர்கள் அதை ஏற்க மாட்டாங்க. ஏற்காம உள்ள போவாங்க. உள்ள போய் மினிஸ்டர் அவையில கூட எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப மினிஸ்டர்ஸ் எல்லாம் பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்கள்ட்ட நீங்க கேட்டீங்களா, நம்ம சுகாதாரத்தை பற்றி, நமக்கு தர வேண்டிய மெடிசன்ஸ் அதெல்லாம் பத்தி நீங்க கேட்டீங்களா, ஒப்பந்தத்துல கையெழுத்து வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப டால்டன் வந்து நான் அவங்க கிட்ட பேசி பார்த்தேன், ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரான்ஸ் நாட்டுடைய சோல்ஜர்ஸ் எல்லாமே நம்ம நாட்டோட எல்லைக்குள்ள வந்து நிற்பாங்க, அப்படி நின்னா மட்டும்தான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியும்னு அவங்க ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. ஆனா நான் வந்து அதை முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அமைச்சர் வந்து நேற்று நைட்டு வெல்கம் பார்ட்டில திடீர்னு துசானா அவர்கள் எங்கே கிளம்பி போயிட்டாங்க, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப வந்து டாலி அவர்கள் திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்க்கும்போது அவர் உண்மையை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி தலையாட்டுவாரு. இவங்க வந்து ஆனா உண்மையை சொல்ல மாட்டாங்க. அதுக்கு இந்த விஷயத்துக்கு எந்த ஒரு சம்மதம் இல்லைன்னு சொல்லி போய் சொல்லி அவங்க அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மேல போவாங்க. மேல ரூமுக்கு போகும்போது அவங்களுடைய பொண்ணு அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே பார்த்துருவாங்க. எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்கிட்ட எல்லாத்தையும் உண்மை தானே சொல்றேன்னு சொன்னாங்க, ஏன் சொல்லவே இல்லை, அவங்க டிமாண்ட் வச்சிருக்கிறது எல்லாமே என்கிட்ட மறைச்சிட்டீங்க அப்படின்னு அவங்க பொண்ணு டால்டன் கிட்ட கத்துவாங்க.
அப்புறம் அவங்க பொறுமையாக நிதானமாக எழுத சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் என்கிட்ட சமாளிக்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணும் சொல்லலாம், ஆனால் அப்பா ஊருக்கு ஏதாவது ஆச்சுன்னா இனிமேல் என் முகத்திலே முழிக்காதுன்னு சொல்லி கோவத்தில் அங்கேருந்து சொல்லிட்டு அப்படியே வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது பிஏ அவர்கள் ஏங்க நீங்கள் வந்து பொய் சொல்லிட்டீங்க, உண்மை சொல்ல வேண்டியதா, நான் தான் உங்ககிட்ட உண்மை சொல்ல சொன்னேன்ல. கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த அரசியல் நான் எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் நான் தெளிவாக வந்து அவங்களுக்கு நான் வந்து ஐடியா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதே மாதிரி நேர்மையாக உண்மையாக தான் ஐடியா கொடுத்தேன். ஆனால் நீங்கள் எதுவுமே வந்து என் ஆலோசனை கேட்குற மாதிரி இல்லை. அப்படி கேட்க மாதிரி இருந்தீங்கன்னா என்னை வந்து வேலையை விட தூக்கிட்டு வேற யாராவது நீங்கள் வேலையை வச்சுக்க வேண்டியதானே, அப்படியே நீ என்கிட்ட வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் டால்டன் வந்து நான் வந்து துஷானா அவர்களை பார்க்கறதுக்காக நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. துஷானா வந்து தன்னோட மகன்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு துஷானாவும் டால்டனும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறதா பிளான் பண்ணியிருப்பாங்க. அதாவது EV வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிபிஷனில் வச்சுருப்பாங்க. அந்த எக்ஸிபிஷன் போகிறதா அவங்களுடைய ஷெடியூலில் இருக்கும். அந்த ஷெடியூலில் அவங்க வந்து வருவாங்க. வந்து அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. டால்டன் அவர்கள் அவங்ககிட்ட கெஞ்சி பார்ப்பாங்க, நீங்கள் சொன்னது எல்லாத்துக்குமே நாங்கள் ஒத்துக்கிறோம், உங்களுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து எங்கள் நாட்டுடைய எல்லையில் நிற்கட்டும், அதுக்கு நான் வந்து அனுமதி தரேன், இதனால் என் பதவியே போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அனுமதி தரேன், என் கணவனை வந்து மீட்கிறதுக்காக நீங்கள் உதவி பண்ணி ஆகணும்னு சொல்லி கெஞ்சுவாங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் முடியவே முடியாது, என்னால் அதெல்லாம் சுத்தமாகவே முடியாது, என்னால் பண்ணவே வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துருவாங்க. இவங்க இந்த மாதிரி மறுக்கும் போது அங்கே துஷானா அவர்களுடைய மகனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் யாரோ ஒரு ஆள் ஃபாலோ பண்ண வந்து துஷானா அவர்களுடைய பையன் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா நம்ம துஷானா அவர்கள் வாரி காலில் ஒருத்தன் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த விஷயம் அவன் தெரிஞ்சவொடனே ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிச்சிருவான். அப்புறம் இவங்கெல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் அங்கே கடத்தல்காரங்க வந்து அவங்க எல்லாத்தையுமே ஒரே ரூம்ல அடைச்சி வச்சிருவான். அடைச்சி வச்சது மட்டும் இல்லை, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டையும் தூக்கி போடுவான். அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வச்சு அலெக்ஸோ அவங்க டீம் டாம் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. பிரான்ஸ் பிரசிடென்டான துஷானா அவர்களை அவங்களுடைய மகன் வருவாங்க. வந்து கேட்ட எல்லா உதவியும் நான் பண்ணிட்டேன், ஆனால் உங்கள் ஆளுகளை வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் அனுமதிச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் எங்கே கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு எனக்கு தெரியாது, அவகிட்ட நான் என்ன சொன்னேன், எதுவுமே நான் சொல்லவே இல்லை, யார்ட்டையுமே எதுவுமே சொல்லவே இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சொல்லிட்டு இனிமேல் என் வழியில் வந்து வந்துடாதுன்னு சொல்லி அவங்க பையன் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். இப்போ இவங்க ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து மெசேஜ் ஒருத்தர் அனுப்புனாங்க. அப்போ இங்கே நடக்கிற சம்பவம், அந்த கடத்தல் சம்பவம் எதுவுமே இவங்க சொல்லி பண்ணல, இவங்க மூலியமா வேற யாராவது ஒரு அழிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா பிரான்ஸ் நாட்டுக்கு தானே அவங்க கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க ஆட்கள்ல பிரிட்டிஷ் ஆள்களும் நிறைய பேர், பிரிட்டிஷ் ஆள்கள் மட்டும் இருந்தாங்களா இல்லை பிரான்ஸ் ஆள்களும் பிரிட்டிஷ் ஆள்களும் சேர்ந்து இருந்தாங்களா என்னன்னு இது வரைக்கும் நமக்கு கிளாரிட்டியா ஃபுல் டீடைல் கிடைக்கும். வச்சு பார்க்கும்போது நம்ம பிரான்ஸ் பிரசிடென்ட் அவர்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற பத்திக்கு நம்ம நிலவரப்படி தெரியும். அப்புறம் மதியானம் 1 மணி கிட்ட ஆகும். நம்மளுடைய டால்டன் அவர்கள் கண்ட்ரோல் ரூமுக்கு வருவாங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து கடத்தல்காரங்க என்கிரிப்ட் அனுப்புவாங்க. என்கிரிப்ட் அனுப்பணும்னு இவங்க அதை பார்ப்பாங்க. பார்த்தா எல்லாரையும் சேர்ல உட்கார வச்சிருப்பானுங்க. நம்ம அலெக்ஸை முன்னாடி உட்கார வச்சு கன் பாயிண்ட்ல வச்சிருப்பானுங்க. கன் பாயிண்ட்ல வச்சு அந்த கடத்தல்காரனுடைய லீடர் வந்து லேப்டாப்ல பூரா டைப் அலெக்ஸை வந்து பேச சொல்லுவான். ஏன்னா கடத்தல்காரனுடைய வாய்ஸ் வச்சு அவனை கண்டுபிடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக லேப்டாப்ல டைப் பண்ணி சொல்லுவான். உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு, நீ பதவியை ராஜினாமா பண்றியா இல்லையான்னு சொல்லி அதுல டைப் பண்ணியிருப்பான். அதையும் அலெக்ஸ் வந்து பேசுவான். டால்டன் அதை பார்த்துட்டு எனக்கு கொஞ்ச நேரம் மட்டும் டைம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவனும் சரின்னு சொல்லி கொஞ்ச நேரம் டைம் கொடுப்பான். அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க என்ன பண்றதுன்னு. அது டைம் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி கொடுப்பான். அலெக்ஸ் அவரை பேசுவார். பேசினதுக்கப்புறம் இரு வெயிட் பண்ணி நீ சொல்றது எல்லாத்தையுமே நான் கேட்குறேன், உனக்கு என்ன வேணுங்கிறத நீ தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, நீங்க வந்து பதவியை ராஜினாமா பண்ணியே ஆகும், நீங்க ராஜினாமா பண்ணாதான் எங்களால உயிர் வாழ முடியும் அப்படின்னு கோரிக்கை வைப்பான். அதுக்கு டால்டன் வந்து என்னால பதவியை ராஜினாமா பண்ண முடியாது, என் பதவியை ராஜினாமா பண்ண மாட்டேன், எக்கறந்த கொண்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்னதுனால அவங்க கூட்டத்துல இருந்து ஒரு ஆளை வந்து சுட்டுட்டு அந்த என்கிரிப்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருவான். கரெக்டா அந்த சுடுற டயத்துல நம்ம டால்டன் அவர்களுடைய பொண்ணு வந்து அதை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இவங்க மேல இருக்க கோவத்துல அங்க இருந்து போகும்போது நம்ம டால்டன் பின்னாடியே வருவாங்க. பின்னாடி தொடர்ந்து வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய உண்மையை பத்தி சொல்ல நினைப்பாங்க. அந்த பொங்கலால 2 பேர் அங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுனால அந்த மீட்டிங்கர்ல வந்து உட்காருவாங்க. அப்ப பிரான்ஸ் பிரசிடென்டான துஷானா உள்ள வருவாங்க. உள்ள அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு தான் நினைச்சேன். அந்த டயத்துல ஒரு வீடியோ அனுப்பி என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க. ஆனா அது எந்த வீடியோன்னு என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு எதை வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க, நீங்க சொன்னாதாங்க உங்களுக்கு நான் உதவி பண்ண முடியும், இல்லாட்டி என்னால எப்படி உதவி பண்ண முடியும்னு சொல்லி டால்டன் கேட்பாங்க. இருந்தாலும் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சொல்லாம கலந்து அப்புறம் டால்டன் அவர்களுக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியாது. குழப்பத்திலே இருப்பாங்க. குழப்பத்திலே இருக்கும்போது மேலே வந்து உட்காந்துருக்கும் போது
அவங்களுடைய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு ஆள் வருவாங்க. மேம், ஒரு பத்திரிகையாளருக்கு இந்த விஷயத்தை பற்றி ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்காம உங்களை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லி அவங்கள கூட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா டைம்ஸ் பத்திரிகைலேருந்து ஒருத்தர் வந்திருப்பாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் புட்டு வைப்பார். அவர் கணவர் எங்கே போனாரு, யாரால கடத்தப்பட்டாங்க, இப்போ எங்கே இருக்காரு, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, என்ன டிமாண்ட் வச்சிருக்காங்க, எல்லாமே தெரியும். ஆனால் இந்த விஷயம் எதுவுமே அங்கேருந்து லீக் ஆகவே இல்லை. லீக் ஆகாத விஷயம் டைம்ஸ் பத்திரிகையில் இருக்கு, அவருக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்போ வந்து பத்திரிகையாளர் என்ன கேட்பாருன்னா, நீங்க பதவியை ராஜினாமா பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதை கேட்ட உடனே அவர்களுடைய பிஏ வந்து சாருக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, கொஞ்சம் வெளியே துரத்தி விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி டீசெண்டா அவரை வந்து வெளியே துரத்தி விட்டுருவாரு. துரத்தி விட்டு இவங்க கிட்ட அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்பாரு. கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து தயார்படுத்துங்க, ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே அவருக்கு வந்து ராஜினாமாக்கான பண்ண போறீங்களா, அதெல்லாம் பண்ணிடாதீங்க, ராஜினாமா பண்ணா பெரிய பிரச்சனை வரும் அப்படி இப்படி சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க அதை கேட்காம ப்ரெஸ் மீட்டை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த கூட்டத்துல ஒரு மக்கள்கிட்ட அவங்க பேசுவாங்க. கணவன் எங்க போனாரு, அவர் யாரு கடத்தி வச்சிருக்கா, எத்தனை பேரை கொண்டாங்க, என்ன டிமாண்ட் வச்சாங்கன்னு எல்லாமே. கூடவே வந்து பிரான்ஸ் பிரசிடென்டான துசானா எங்களுக்கு உதவி பண்ண வந்தாங்க, ஆனா அவங்களையும் பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க, அதனால அவங்களால எங்களுக்கு உதவ முடியல அப்படின்னு துசானா அவர் உதவி பண்ண வந்ததை சொல்லிடுவாங்க. சொன்னதுனால துசானா அவர்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும். இவங்க இங்க பிரஸ் மீட் வச்சதே அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது துசானா அவர்களுடைய பிஏ வந்து வேகமா அவங்க ரூம்குள்ள டிவி ஆன் பண்ணுங்க, நியூஸ் சேனல் வைங்கன்னு சொல்லி டிவி ஆன் பண்ணி நியூஸ் சேனல் வச்சு அவங்க பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்களே பார்ப்பாங்க. எங்களுக்கு எந்த விதமான நியூஸ்மே சொல்லாம அவங்க எப்படி பிரஸ் மீட் ஆரம்பிக்கலாம் சொல்லி துசானா பிஏ கிட்ட கேட்பாங்க. நியூஸ் வந்து லீக் ஆயிடுச்சு மேம், அதனால பிரஸ் மீட் வச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சொல்லும்போது கூட அந்த துசானா அவங்க உதவி பண்ண வந்தது பிளாக்மெயில் ஆனதுல சொன்னாங்க தெரியுமா. இருந்து இவங்களுக்கு போன் மேல போன் கால் வந்துகிட்டே இருக்கும். அவங்களோட பிஏக்கு ஒரு போன் கால் வரும். போன் கால் வந்து அவங்க தனியா போய் பேசுவாங்க. யார்கிட்ட பேசுவாங்கன்னு பார்த்தா அந்த கடத்தல்காரனுடைய லீடர் பேசுவாங்க. அவன் என்ன, நீதான் வந்து டால்டனை தப்பா இட போட்டுட்ட அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டோன்னே தெரியுது எல்லாருக்கும் இவதான் காரணம். இவதான் ஒவ்வொரு பிளானா சொல்லி காட்டி ஒரு பிளான், அதாவது கரெக்டா அவங்க ஃபேமிலியில இருந்து எல்லாத்தையுமே வேற ஆணி வேற தெளிவா இவ பிளான் பண்ணியிருக்கான். இவன் மட்டும்தான் அதை பிளான் பண்ணால இல்ல இவளுக்கு மேல வேற யாராவது அதை பிளான் பண்ணாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியும். இதோட இந்த எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.